ட்ரெஸ் போட்டவர் தான் இந்த சீரியலோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன், வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த ஆள் ஃபேக் பண்ணுறான் அப்படின்றதுக்கு சில ரீசன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, வயசாகிட்டவங்களுக்கு கண்ணு வந்து மஞ்சள் கலர் ஆகிடுமா 35 இயர்ஸ்க்கு மேலே, அதை வயசாயிருச்சு அப்படின்றதுக்கான ப்ரூஃப். ஆனால் இவருக்கு பிளாக் கலர்லேயே இருக்கும். அண்ட் அடிப்பட்ட காயமும் வந்துட்டு சூடாக இருக்குமா. ஸோ ஆனால் வந்து அடிப்பட்ட காயம் வந்து சூடாக இல்லை, அண்ட் ஒரே பேட்சில் வந்து இருக்குது. ஸோ அடிப்பட்ட மாதிரி இல்லை, அந்த இடம் வீங்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்லாம் சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, அந்த ஆளும் வந்து பார்க்குறான். ஸோ நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வச்சு இவங்க ரொம்பவே நாலேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் புது தகவல். அண்ட் அந்த ஆள் வந்துட்டு இந்த ஹீரோயினை வந்து தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். பார்க்குறான். ஸோ அங்கேருந்து நம்ம வைஸ் பிரசிடெண்ட்டோடைய ஆளுங்கள்லாம் வந்து பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த வைஸ் பிரசிடெண்ட் அந்த ஹீரோயினோடைய அப்ரூவல் லெட்டர் வந்து கீழே விழுந்தது. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு பேரெல்லாம் படிச்சுட்டு, அம்மா யார் நீ, இங்கே என்ன பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ண வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வணக்கம் வச்சுட்டு, நீங்கள் உண்மையாலுமே வந்து அந்த கோர்ட்லேருந்து தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமான்னொடனே, நான் பிஸ்னஸ்லாம் பண்ண வரல, நான் இங்கே கொரோனராக வந்திருக்கேன். அது நீங்கள் அவன் வந்து ஹீரோயின் கையில் வந்து டூல்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, அந்த டெத் பாடிஸ் எல்லாத்தையும் அதை கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கோன்னே, அந்த கையில் வச்சுட்டு இருக்கேன் டூல் உடனே அப்படியே கீழே போட்டுருவா. அந்த டூலர் மாதிரி அருவருப்பு பட்டுட்டு அப்புறம் கையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருப்பாள்.